ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிமியோனும் அன்னாலும் இயேசுவை பார்க்குற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. மரியாள் குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே ஏற்கனவே கேப்ரியல் தேவதூதன் அவங்களுக்கு சொன்ன மாதிரியே பிள்ளைக்கு இயேசுன்னு பெயரிடுறாங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவங்களோட சுத்திகரிப்பு நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் வீட்டின் முதற் பேரான ஆண் பிள்ளை தேவனுக்கு பரிசுத்தமானவனாக கருதப்படுவான்னு நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்கிற மாதிரியே பிள்ளையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், அதோட கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு வராங்க. அப்போ சிமியோன் அப்படிங்கிற ஒரு தேவ பக்தி நிறைந்த மனிதன் எருசலேம்ல இருந்தார். இவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் சிமியோன் கிட்ட, நீ கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு முன்னாடி மரணம் அடைய மாட்டாய்ன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார். மரியாளும் யோசேப்பும் இயேசுவை எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வந்தப்போ சிமியோனும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால தேவாலயத்திலே வந்திருந்தார். அப்போ சிமியோன் இயேசுவை அவரோட கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொல்றார். அப்போ தேவாலயத்துல ஆசேர் கோத்திரத்தை சேர்ந்த அன்னாள் அப்படிங்கிற ஒரு பெண் தீர்க்கதரிசியும் இருந்தாங்க. இவங்க 84 வயதான ஒரு விதவை. இவங்க எப்பவும் தேவாலயத்திலேயே இருந்து இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டே இருந்தாங்க. அவங்களும் அந்த நேரத்துல வந்து கர்த்தரை புகழ்றாங்க. யோசேப்பும் மரியாளும் இதெல்லாம் கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. அவங்க நியாயப்பிரமாணத்தின் முறைமைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கலிலேயா நாட்டுல இருக்கிற அவங்களோட ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.